எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் கேக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு முக்கியமான ஒரு ஸ்வீட்டு. இப்போ இதுக்கு தேவையானது டூட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூனும், பாதாம் பருப்பு முந்திரியை கொஞ்சம் மெல்லிசாக கீறி வச்சுருக்கேன் நான், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் ஆர்டினரி நம்ம ட்ரை கிரேப்ஸ் அதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேரிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 2 கப்பு வந்து கிரேப் ஜூஸ் வேணும். கிரேப் ஜூஸ் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் முங்குற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம மொத்தம் வந்து இப்போது இது 3 டேபிள் ஸ்பூன் ஒரு 1/4 கப்பு வரும். இப்போது பாருங்கள், இது முங்குற அளவுக்கு இருக்குது. இந்த கிரேப் ஜூஸ் பதில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மறுநாள் கேக் செய்ய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை பேனில் போட்டு அப்படியே ஹீட் பண்ணிங்கன்னா அது கேரமலைஸ் ஆகும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அது மெல்ட் ஆகிட்டு கேரமலைஸ் ஆகும். அதுதான் இது ஸ்பெஷல். இதோட கேக்கு அந்த கலர் கொடுக்கும். இது தான் பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் ஆகிடும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன உடனேயே இப்போ 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஏன்னா ஆர்டினரி வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது கெட்டியாக ஆகிடும். நீங்கள் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணால் இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கும். இது நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கேக்கு செய்யறதுக்கு நம்ம கடாயில் சால்ட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம அது பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக்கோடைய பேட்ரு இப்போது ஊறின அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எங்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லை, அதனால தான் சில்வர் பவுலில் பண்ணுறேன். நீங்கள் கண்ணாடி பவுல் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போட்டாச்சு. அந்த கிரேப் ஜூஸோடு சேர்த்து நம்ம ஊற்றணும். இப்போது பக்கத்தில் நம்ம முதல்ல மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். 2 கப் மைதாவில் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் சால்ட் வந்து 1 பிஞ்சு, கோகோ பவுட்ரு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வந்து தூள் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 டீஸ்பூன், சுக்குத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டும் பட்டைத்தூளும் சுக்குத்தூளும் எல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சளிச்சிடணும். ஏன்னா மைதாவில் சில சமயம் டஸ்ட் இருக்கும், அதனால தான். அதை சளிச்சிட்டு இப்போது உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அந்த மாவை வந்து அந்த மிக்சரில் போடணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டியாக ஆகிடும். ஸோ கட்டியாக ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண சுகர், அந்த சுகரையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பவுடர் சுகர் வந்து. அதையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/4 கப்பும், பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு போட அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். கட்டி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கட்டி ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கனால சரியாக மிக்ஸ் பண்ண வராது, அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு மாற்றி போட்டுட்ருக்கேன். இப்போது பாலும் மிச்சம் இருக்குது, ஆயிலும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்ரு வந்து திக்காக இருக்குது. இப்போ அந்த பாலும் ஊற்றிட்டா சரியாக இருக்கும் கரெக்டாக. இப்போ எசன்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஃப்ளேவருக்கு. அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கேக் வந்து முட்டை சேர்த்தும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி முட்டை சேர்க்கலை. இது முட்டை சேர்க்கலனாலும் நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். இல்லைன்னா லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் இருந்தால் கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஊற்றலாம். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற கேக் டின்னில் பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுருங்க.
அதுக்கப்புறமா நம்ம இதை ஊற்றலாம். இப்போ என்கிட்ட சின்ன டின் இருக்கிறதுனால நான் 2ஆக வந்து டிவைட் பண்ணி ஊற்றுறேன். உங்கள்கிட்ட பெரிய மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரே இதாக ஊற்றிக்கலாம். ரொம்ப வழியே ஊற்றாமல் கொஞ்சம் முக்காய்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மேலேயும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணும். நான் வந்து டேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போடலை, ஸோ அதனால் நான் மேலே அப்படியே கொஞ்சம் தூவிறதுக்காக டேட்ஸும் செர்ரியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நம்ம இந்த கேக்கில் வந்து இந்த ஸ்பெஷலி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஃபுல்லாக டாப்பில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணணும். பாருங்கள், நான் 2 ரெடி பண்ணி வச்சேன், 2 டின்லேயும். இப்போ நான் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு காட்டினலையே கடாயில் அந்த சால்ட்டை போட்டு வச்சு அதில் பெருசு வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம மூடிடலாம். ஏற்கனவே நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சின்ன டின்னை நான் குக்கரில் அதிகமாக சால்ட்டு போட்டு தட்டு வச்சுட்டு இதை மூடி வைக்கிறேன். இப்போது அது நல்லா வேகட்டும். நம்ம எப்போவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. கேக் வெந்தவுடனே நல்லா மேலே எலும்பி வரும், நல்லா தெரிஞ்சிடும். பாருங்கள், இப்போது இது கேக் சீக்கிரம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சின்ன டின்னில் இருக்கிறது 20 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு. இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறது நம்ம கத்தி இல்லைன்னா டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த பட்டர் பேப்பர் டின்னில் ஒட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் கத்தியில் எடுத்து விட்டுட்டு நம்ம அதை கேக்லேருந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அடியில் இருக்கிற பேப்பரும் சைடில் இருக்கிற பேப்பரும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 2 மோல்டில் பண்ண கேக்கும் நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். சின்ன கேக்கு தான் கட் பண்ணுறேன். இப்போ அது பிளேட்டாக இருக்கிறதுனால எனக்கு கட் பண்ண வாட்ட வரல. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். கேக் நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நட்ஸோட ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.